ஸோ இந்த வீடியோவில் இந்த மெஷர்ஸ் எல்லாமே நம்ம டாக்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றா க்ரியேட் பண்ணலாம். மெஷர் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெஷர் டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். என்டர் டேட்டா கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆல் மெஷர்ஸ்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் நியூ மெஷர்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே க்ரியேட் பண்ணுங்கள். அடிஷ்னல் மெஷர்ஸ் க்ரியேட் பண்ணும்போது அதை ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நியூ மெஷர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் மெஷர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ சேல்ஸ் அமௌண்ட் ஆல்ரெடி இருக்குது. பட் இது பார்த்திங்கன்னா ஆர்டர் லெவல் சேல்ஸ் அமௌண்ட். பட் பிஸ்னஸ் ரிக்குயர்மெண்ட் வந்து நமக்கு ஆர்டர் லெவல் கிடையாது, டோட்டல் சேல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம காலம் க்ரியேட் பண்ண தேவையில்ல, டைரெக்டாக மெஷர் தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஆல் மெஷர்ஸில் நியூ மெஷர் கிளிக் பண்ணிக்கோங்க. டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஃபேக்ட் டேபிள்லேருந்து சேல்ஸ் அமௌண்ட். இது எதுக்காக மெஷர் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, மெஷர் வந்து கொரி டைம் பேஸ் பண்ணி கால்குலேட் ஆகும். ஸோ ஸ்லைசர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அஃபெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்லைசர் சேஞ்ச் பண்ண உங்களுக்கு வேல்யூ இங்கே மாறும். நம்ம அதை இங்கே செக் பண்ணிடலாம். இப்போ நான் இங்கே ஸ்லைசர் சேஞ்ச் பண்ண எனக்கு கொரி டைமில் கால்குலேட் ஆகி எனக்கு வந்து இங்கே வேல்யூ மாறுது. நெக்ஸ்ட் வந்து டோட்டல் ஆர்டர்ஸ். டோட்டல் ஆர்டர்ஸ்ன்றது கவுண்ட் ஆஃப் ஆர்டர் ஐடி கிடையாது. ஏன் அப்படின்னா ஆர்டர் ஐடி ஆல்ரெடி ரிப்பீட் ஆகுது. ஸோ டிஸ்டிங் கவுண்ட் எடுக்கணும். டோட்டல் ஆர்டர்ஸ் வந்து டிஸ்டிங் கவுண்ட் ஆஃப் சேல்ஸ் ஆர்டர் ஐடி. நெக்ஸ்ட் வந்து டோட்டல் குவான்டிட்டி. ஸோ நம்ம குவான்டிட்டி காலம் இருக்குது. ஸோ இதை சம் பண்ணிடலாம். டோட்டல் குவான்டிட்டி சம் ஆஃப் ஃபேக்ட் டேபிளில் இருந்து குவான்டிட்டி காலம் சம் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ. ஸோ ஒரு ஆர்டரோட வேல்யூ ஆவரேஜாக என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண போகிறோம். நீங்கள் ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூன்னு ஃபுல்லாகவும் டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஏவிஓ அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதோட மெஷர் பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ் டிவைடட் பை டோட்டல் ஆர்டர்ஸ். இதுக்கு நம்ம ஆல்ரெடி மெஷர் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த மெஷர் தான் மறுபடியும் ரீயூஸ் பண்ணணும். புதுசாக மெஷர் க்ரியேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி டிவைட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸ்லாஷ் யூஸ் பண்ணக்கூடாது. இது எல்லாமே பெஸ்ட் ப்ராக்டிஸ் தான். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் மந்த் சேல்ஸ் பார்க்கணும். ஸோ இதில் கால்குலேட் டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஃபில்டரில் ப்ரீவியஸ் மந்த் மட்டும் போடணும். ஸோ அதுக்கு வந்து ப்ரீவியஸ் மந்த் டிம் டேட்லேருந்து டேட் எடுத்துக்கோங்க. ஸோ இது எதுக்காகனா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லைசரில் என்ன பீரியட் செலக்ட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் மந்த்ஸ் கால்குலேட் ஆகிடும். அதுலேருந்து டோட்டல் சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும். ஸோ அகெயின் நம்ம பார்த்திங்கன்னா மெஷர் ரீயூஸ் தான் பண்ணியிருக்கோம். அகெயின் நம்ம சம் ஆஃப் சேல்ஸ் கால்குலேட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் இயர் ஓவர் இயர் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு கால்குலேட் ஃபில்டரில் சேம் பீரியட் லாஸ்ட் இயர். இது வந்து லாஸ்ட் இயரோட டேட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வரும் பேஸ்ட் ஆன் கரண்ட் செலெக்ஷனை பேஸ் பண்ணி. ஓகே, அகெயின் டிம் டேட்டில் டேட் காலமாக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பீரியட் சூஸ் ஆகிடும். ஸோ இதில் வந்து டோட்டல் சேல்ஸ் எடுத்திருக்கோம். சேம் பீரியட் லாஸ்ட் இயர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி லாஸ்ட் இயர்ஸ்க்கான டேட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி சேல்ஸ் இயர் ஓவர் இயர் வேல்யூ நமக்கு இங்கே கிடச்சிரும். இயர் ஓவர் இயர் சேல்ஸ் க்ரோத் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான மெஷர் ரைட் பண்ணுறோம். இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 வேல்யூ வேணும். ஒன்று வந்து ப்ரீவியஸ் இயர் சேல்ஸ் வேல்யூ, இன்னொன்று கரண்ட் இயர் சேல்ஸ் வேல்யூ. ஸோ இதுக்கு வந்து வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இயர் சேல்ஸ் வேல்யூ எடுத்துகிட்டு வரதுக்கு லாஸ்ட் இயருக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு மெஷர் க்ரியேட் பண்ணியிருக்கோம், இயர் ஓவர் இயர் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் லாஸ்ட் இயர் வேல்யூ. நெக்ஸ்ட்டு கரண்ட் இயருக்கு நம்ம டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு டிவைடில் கரண்ட் இயர்ன்றது டோட்டல் சேல்ஸ், அதுதான் கரண்ட் இயர். தென் வேரியபிள் லாஸ்ட் இயருக்கான வேரியபிளை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட அவுட்புட் வந்து நமக்கு பர்சன்டேஜாக வரணும். ஸோ பர்சன்டேஜ் மார்க் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் கஸ்டமர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஸ்டிங் நம்ம கஸ்டமர் ஐடி இருக்கு இல்லையா, அதுலேருந்து டேரெக்டாக நம்ம டிஸ்டிங் கவுண்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து டோட்டல் கஸ்டமர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்னிங் கஸ்டமர்ஸ். ஸோ இதில் வெர்ச்சுவல் டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். கஸ்டமர் ஐடியையும் டிஸ்டிங் ஆர்டர் ஐடியும் பேஸ் பண்ணி தென் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் கவுண்ட் ஆஃப் ரோஸ் ஃபில்டர் பண்ண போகிறோம். கிரேட்டர் தென் 1 ஆர்டர்ஸ் இருக்கிறது. இது வந்து ரிட்டர்னிங் கஸ்டமர்ஸ் அப்படின்ற மெஷரில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். உங்கள் மெஷரை ஃபார்மேட் பண்ணல அப்படின்னா ஜஸ்ட்டு டிடிஎம்எல் வியூ போயிட்டு ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் கொடுத்தீங்கன்னா ஃபார்மேட் ஆகிடும். தென் அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபார்மேட் அப்ளை ஆகிடும். இப்போ கேபிஎஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டோம். இனிஷியலாக நம்ம ஒரு வேலிடேஷனும் செக் பண்ணிடணும். ஸோ அதுக்கு நான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மந்த்து இயரு சேல்ஸ் வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து டோட்டல் சேல்ஸ் வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மெத்தடை நம்ம எஸ்கியூஎல்ல ஒரு கொரியாக க்ரியேட் பண்ணிடலாம். இங்கே வந்து டோட்டல் சேல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், மந்த் அண்ட் இயர் வைஸ். தென் வந்து டோட்டல் வேல்யூ ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஈஸியாக கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே டோட்டல் சேல்ஸ் வேல்யூவும் பவர் பியில் உள்ள டோட்டல் சேல்ஸ் வேல்யூவும் எக்ஸாக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி சானிட்டி செக் பண்ணுறது ரொம்பவே அவசியம். இந்த மாதிரி நீங்கள் குவான்டிட்டி, ஆர்டர் வேல்யூ எல்லாத்தையுமே நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கிராஸ் செக் பண்ணிவிட்டு 100% அக்யூரேட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணலாம். இல்லை ஏதாவது எரர் வந்து மிஸ்மேட்ச் இருந்ததுன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறது பெட்டர். டாக்ஸை பொறுத்தளவு பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர் தான் மோஸ்ட்லி க்ரியேட் பண்ணணும். கால்குலேட்டர் காலமாக அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ரெக்குயர்மெண்ட் இருந்தால் மட்டும் கால்குலேட்டர் காலம் க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி நேமிங் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த கேபிஐ நேம்
ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி உங்களோட மெஷர்ஸ் நேம் இருக்கணும். ஒரு மெஷர் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதே மெஷர் தான் ரீயூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் அடிஷ்னல் மெஷர் கிரியேட் பண்ணும்போது அகெயின் நீங்கள் கால்குலேஷனில் அந்த நியூ மெஷருக்குள்ளே ஆட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு வேல்யூவும் ஹார்ட் கோட் பண்ணாதீங்க. டபுள் கோட்டுக்குள்ளே கொடுத்து ஒரு வேல்யூவை ஹார்ட் கோட் பண்ணாதீங்க. எதாக இருந்தாலும் டைனமிக்காக வர மாதிரி ஒரு டேபிளில் ஆட் பண்ணி பண்ணுங்கள். உங்கள் டாக்ஸை சிம்பிளாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். ஏதாவது எரர் வந்தாலும் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷுவலும் கிரியேட் பண்ணல. கேபிஐ டிசைன் எதுவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணல. டைம் இன்டெலிஜென்ஸும் அட்வான்ஸ் டாபிக்ஸ் எதுவுமே நம்ம கவர் பண்ணல. என்ன பிஸ்னஸ் ரிக்குயர்மெண்ட்டோ அதுக்கான கேபிஐஸ் நம்ம டாக்ஸில் கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மெஷர்ஸ்லாம் யூஸ் பண்ணி விஷுவல்ஸ் கிரியேட் பண்ணலாம். இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதே கேபிஐ மெட்ரிக்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டாக்ஸில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரியலாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.